சார் விஜய் சேதுபதியும் பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்னு போடலான்ட்டு அருண்குமார் கிட்ட பேசுகிறேன். அருண்குமார் வந்து இல்லை சார் அது தெரில சார் வேணாம் சார் அப்படின்னு. விஜய் சேதுபதி கிட்ட என்ன பிரதர் விஜய் சேதுபதின்னு போடுங்க பிரதர் நம்ம வளர்ந்துட்டீங்க சூதுக்கம் ஓடிடுச்சு ஓரளவு விஜய் சேதுபதினா தெரியும்ண்ணே. இல்லை இல்லை டேரக்டர் வேணானா விட்டுலாம் பிரதர் விடுங்க அப்படி இப்படி நம்ம வழக்கம் போல் அவர் ஒரு பேசுவார்ல டக்கு டக்குன்னு பேசுவார். அவர் ஒன்று யோசிச்சு வச்சிருப்பாரு டக்கு டக்குன்னு பேசுகிறார். நான் சொன்னேன் இல்லை பிரதர் போடும் இல்லை இல்லை வேணாம் ஓகே. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதினு இருக்காது. அதே படம் அவங்க 2 பேரும் காம்பினேஷன் முடிஞ்சது நமக்கு லாஸ் எல்லாமே இருக்கும். டேரக்டர் வந்து விஜய் சேதுபதி வச்சு அடுத்த படம் பண்றாரு. சேதுபதி. சேதுபதி. நீ விஜய் சேதுபதியே போட முடியல. ஆனா சேதுபதின்னு டைட்டில் வைக்க வச்சாரு பார்த்தீங்களா? அதான் விஜய் சேதுபதி. புரியுங்களா? இப்போ நான் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாம் லாஸு. நான் ஒரு வாட்டி போறேன். இந்த மாரி பேசுறேன். ஒரு ஆஃபீஸ்க்கு போனேன். அப்புறம் டீ சாப்பிட்டுருந்தேன். அவருக்கு தெரியும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒரு ப்ரொடியூசர் என்ன வருவான்? அவன் நம்ம தான் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே. பிப்ரவரி 7th ரிலீஸ் அந்த படம். 7 வாஸ் அ குட் டேட் என்னன்னா, அவரோட பர்த்டே வந்து ஜனவரி 16th. 7 நல்ல நம்பரு. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கணேஷ் அவர் இருந்தாரு. சார் நம்ம 7 சார். சாரோட பர்த்டே 16 சார். 7 சூப்பர் விடக்கூடாது சார். நம்ம அது ரம்மி வருது சார். நம்ம எப்படியாவது வந்துடணும் சார் அப்படின்னு. 2 பேரும் ஒரே மாரி இருக்காங்க அந்த படத்துல. எனக்கே தெரியல. நானே டென்ஷன்ல இருக்கிறேன். எல்லாருமே நெக்ஸ்ட் 1 வீக்ல அதையும் மீறி வி ஸ்ட்ரகிள்ட் ஹார்ட். அன்னைக்கு நைட் வந்து இண்டஸ்ட்ரியே அந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நிக்குது. ஏன்னா நமக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. வி ஒர்க்டு சம்வேர் ஏதோ ஃப்ளாப்பா ஹீரோவா நடிச்சிருக்கோம். அதையும் மீறி தெரியல. சேட்டலைட் போய் நிக்கிறோம். 3 நாள் முன்னாடி செக் குடுக்குறாங்க.